தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி 573 கோடி ரூபாய் நிறுத்தி வைக்கப்பட்ட விவகாரத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். திண்டிவனம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், தமிழ்நாடு அமைச்சர்கள் குழுவை டெல்லிக்கு அனுப்பி கல்வி நிதியை வழங்க ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை வழங்க அதற்கு சற்றும் தொடர்பில்லாத நிபந்தனைகளை மத்திய அரசு விதிப்பதை ஏற்க முடியாது. தமிழக அரசு உடனடியாக அமைச்சர்கள் குழு ஒன்றை டெல்லிக்கு அனுப்பி சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்களை சந்தித்து நிபந்தனைகள் எதுவும் இல்லாமல் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்படி வழங்கப்பட வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும். அதன் பிறகும் தமிழகத்திற்கான நிதியை வழங்க மத்திய அரசு மறுத்தால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நிதியை பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.